சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் பதற்ற சூழல். விகாரை காணி விவகாரத்தில் உரிமையாளர்களுக்கு நிபந்தனை விதித்த போலீசார். யாழ் நாச்சிமார் ஆலயத்திலிருந்து வெளியேறிய ராணுவம். விடுதலை கனவை ஒரே பாடலில் உலகறிய வைத்த தேனிசை செல்லப்பா காலமானார். கொழும்பு மஹசின் சிறைச்சாலையில் பதற்றம். 2 கைதிகள் பலி, 2 அதிகாரிகள் கைது. பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து, 34 பேர் காயம், சாரதி கைது. யாழில் மனைவி மற்றும் சகோதரன் மீதும் கணவன் கத்திக்குத்து தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களின் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலர் 17 பேருக்கும் மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடையை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்துக்கொண்டு பெயர் பட்டியலில் பெயருள்ளவர்களை மாத்திரம் அனுமதிப்போம் என கூறியுள்ளனர். அதனால் எமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அதனால் தான் வந்தோம், பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கெடுபிடிப்புகளுக்கு முகம் கொடுத்து தான் எமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கிறோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அந்த இடத்தில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையிலிருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது காணி அளவீட்டு பணிகளுக்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் வருகை தந்துள்ளார். காலை 8 மணிக்கு அளவீட்டு பணிகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 10 மணி வரை அளவீட்டு பணிகளவையும் முன்னெடுக்கப்படாத நிலை காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்திலிருந்து இராணுவத்தினர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இராணுவம் வெளியேறியதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் 25 வருடங்களுக்கு மேலாக கைப்பற்றியிருந்த குறித்த ஆலய பகுதியிலிருந்து நேற்று இராணுவம் வெளியேறியதை தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஆலயத்திலிருந்து வெளியேறிய இராணுவம் அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களையும் இடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்களின் விடுதலை கனலை மூட்டிய புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா இன்று காலமானார். ஈழ விடுதலை போராட்ட பாடல்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாடல்களை பாடுவதில் புகழ்பெற்ற தமிழ் பாடகராக அறியப்படும் இவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிரிப்பட்டி கிராமத்தில் 1941 ஏப்ரல் 21 பிறந்தார். ஈழ விடுதலை எழுச்சி, தமிழர் தாகம், வீரத்தின் வேர்கள் போன்ற பல இசை ஆல்பங்களை அவர் வெளியிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களின் போராட்ட உணர்வுகளை தனது குரல் மூலம் வெளிப்படுத்திய அவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு போராட்ட மேடையில் பாடல் கச்சேரி நடத்தி சீபா ஆதித்தனார் விரும்பினார். அந்த நிகழ்ச்சிக்காக மற்ற பாடகர்கள் யாரும் வராத நிலையில் தேனிசை செல்லப்பா மட்டும் கலந்து கொண்டதால் அவர் மேடையேற்றப்பட்டார். அவரது பாடல்கள் சீபா ஆதித்தனாருக்கு மிகவும் பிடித்ததால் அவரை தனது அரசியல் பிரச்சாரத்திற்காக நியமித்து கட்சி அலுவலகத்திலேயே தங்க வைத்தார். அங்கிருந்தபடியே கட்சி மேடைகளிலும் திராவிடர் கழக மேடைகளிலும் செல்லப்பா பாடிக்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் 1964 அக்டோபர் 30 ஏற்பட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மலையக மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையாக சுமார் 5 லட்சம் மலையக தமிழர்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர். அந்த சூழ்நிலையை முன்னிட்டு AL நாராயணன் எழுத்தில் தேனிசை செல்லப்பா குரலில் வெளியான பாடல் மக்களால் அதிகம் பேசப்பட்டது. அவர் பாடிய பாடல்களும் திராவிட இயக்க மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த செல்லப்பாவின் குரலின் பாவமும் பலரை கவர்ந்தன. அவற்றில் ஒருவர் பேபி சுப்பிரமணியம். அவர் ஈழத்திலிருந்து வந்த சென்னையில் தங்கியிருந்த விடுதலை புலிகளின் செய்தி தொடர்பாளர் மூலமாக செல்லப்பாவை ஈழப்புரட்சி பாடல்களை பாட செய்தார். 1990 அவர் ஈழத்திற்கு அழைக்கப்பட்டார்.
யாழ்கோட்டை மைதானத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவரது கச்சேரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு உட்பட 8 மாவட்டங்களில் அவரது கச்சேரிகள் சிறப்பாக நடைபெற்றன. கவிஞர் காசி ஆனந்தன், கவிஞர் புதுவை ரத்தனதுரை உள்ளிட்ட பல கவிஞர்கள் எழுதிய பாடல்களை அவர் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையின் போது 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் தப்பி செல்ல முயற்சித்தனர் என தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி நேற்று காலை 11 மணியளவில் குறித்த கைதிகள் இருவரும் சிறைச்சாலையில் இருந்து தப்பி செல்ல முயற்சித்துள்ளனர். இதன்போது கடமையில் இருந்த சிறை காவலர் ஒருவர் அவர்களை தடுக்க முற்பட்ட நிலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரும் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது ஒரு சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய சந்தேக நபரும் சிறை காவலரும் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2வது சந்தேக நபரும் பின்னர் உயிரிழந்தார். அதேவேளை காயமடைந்த சிறை காவலர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். எனினும் இந்த மரணங்கள் தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். குறித்த கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து பொரளை போலீசாரும் சிறைச்சாலை திணைக்களமும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் 2 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 34 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 7:40 மணியளவில் பொகவந்தலாவ பலாங்குடை பிரதான வீதியின் கொட்டியகலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொகவந்தலாவ கெம்பியன் பகுதியிலிருந்து பொகவந்தலாக நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பொகவந்தலாவ காவல்துறையினர் தெரிவித்தனர். கெம்பியன் பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்றைய தினம் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் அண்ணன் தங்கை என 2 படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கணவன் மனைவியிடையே சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் வழக்குக்காக குறித்த பெண்ணும் அவரது சகோதரனும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவர்களை வீதியில் இழுத்து வீழ்த்திய கணவன் மனைவி மற்றும் அவரது சகோதரன் மீதும் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டனர். இந்நிலையில் சந்தேக நபரான கணவனை சாவகச்சேரி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணை அவரது சகோதரனே தன்னிடமிருந்து பிரித்ததாக கூறியே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.